மூடப்படாத ரயில்வே லெவல் கிராசிங் கேட். ரயில்வே ஊழியர் பங்கஜ் சர்மாவோட அலட்சியத்தால பறிபோன 3 மாணவ மாணவிகளோட உயிர். என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா சொல்றேன். ஒரு 4 நாள் வீடியோ போடாம இருந்திருப்பேன். என்னோட கல்யாண வேலைகள் போயிட்டு இருந்துச்சு. என்னோட கல்யாண வேலைகள் கல்யாணம்லாம் நல்லா சிறப்பா நடந்துச்சு. அது முடிஞ்சு நான் போடுற முதல் வீடியோவே இப்படி ஒரு மனசை உழுக்கக்கூடிய, ஈஸியா தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு கோர விபத்து. இதுக்காக நான் சந்தோஷமா ஒரு வீடியோ போடணுன்றதுக்காண்டி இந்த நியூஸை தவிர்த்துட்டு நான் வேற ஒன்னும் போட முடியாதுல. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்றது தெளிவா சொல்றேன். கடலூர் மாவட்டத்துல கடலூருக்கும் ஆலப்பாக்கத்துக்கும் இடையில செம்மங்குப்பம் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு ரயில்வே கிராசிங் கேட் ஒன்னு. அந்த ரயில்வே கிராசிங் இருக்கிற அந்த ரோடு இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி வாகனம் போயிட்டு இருந்திருக்கு. அதாவது ஒரு ஸ்கூல் வேன் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா ட்ரெயினும் அந்த நேரத்துல வந்திருந்திருக்கு. ஆனா ரயில்வே கிராசிங் கேட் வந்து மூடாம இருந்து. கேட் மூடலைன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ட்ரெயின்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டு அசால்ட்டா போயிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல ட்ரெயின் வந்து அந்த வேனை மோதி இருக்கு. இதுல 4 மாணவர்கள், ஒரு ஓட்டுநர் அந்த பஸ்ல இருந்திருக்காங்க. அதுல 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அக்கா தம்பி. இப்படி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சதன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். அதாவது அவங்க திசை திருப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்றாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. என்னன்னா ட்ரெயின் வருதுன்னு சொல்லி கேட் ஆல்ரெடி மூடி தான் இருந்துச்சு. பள்ளி வாகனம் வந்து டைம் ஆயிருச்சு, ஓபன் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் அவங்க ஓபன் பண்ணதாவும், அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததாவும். இந்த மாதிரி வேன் ஓட்டுநர் கேட்டு அந்த ரயில்வே கேட்டை ஓபன் பண்ணதுனால ரயில்வே விதிகளை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கஜ் சர்மாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணதா ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல இன்னொரு மாணவன் இருந்தாப்லையா, அவர் வந்து படுகாயம் அடைஞ்சு உயிரோட தான் இருக்காப்ல. அந்த மாணவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கேட் மூடப்படவில்லை, திறந்து தான் இருந்துச்சு, வண்டி போனதும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் எவ்வளவு ஈனத்தனமா, எவ்வளவு கேவலமானவங்களா இருப்பாங்கன்றத மட்டும் பாருங்க. அவங்க மேல உள்ள தப்ப மறைக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் வேன் டிரைவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணனால தான் மூடி இருந்த கேட்ட திறந்திருக்காரு பங்கஜ் சர்மான்னு சொல்லி அந்த ஆள என்னமோ நிரபராதி மாதிரி காமிச்சாங்க. இதுல பாட்சா பலிக்கல அப்படின்னோனே அடுத்து எங்க வராங்கன்னா, இங்க நாங்க சுரங்கப்பாதை அமைக்கலாம்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டோம், அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு கேவலமான ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்துருக்க முடியுமா? அப்ப சுரங்கம் இல்லைன்னா நீ கேட்ட மூட மாட்டியா? அதாவது எந்த அளவுக்கு அந்த இடத்துல போக்குவரத்து இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பாலம் அமைக்கிறது, சுரங்கம் தோன்றதெல்லாம் வைப்பாங்க. அதை ஒரு காரணமா காட்டி கேட்ட மூடாததை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சதன் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட். அட ஈனப்பையில, அப்புறம் எதுக்கு அங்க கேட், அதுக்கு ஒரு கேட் கீப்பர்னு ஒருத்தவன வேலைக்கு போட்டு காசு கொடுத்துட்டு இருக்கீங்க? என்னங்கடா என்னமோ சின்ன பிள்ளை ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருந்தா அவன் என்னை கொட்டினா இவன் என்னை கிள்னான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 3 உயிர் போச்சு, ஒருத்தன் வாயத்தர், ஒருத்தவனும் சட்டையை போடாம சாட்டையால அடிச்சுக்கல, சாமியை காப்பாத்த போயிட்டான் நாய.